அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் கோடை காலம் ஆரம்பமாகிவிட்டது. வீடுகளுக்குள்ளால் உட்கார முடியாத அளவிற்கு கடுமையான வெப்பங்களினால் வீடுகள் சூழப்பட்டிருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 537வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. இஸ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் தன் இறைவனிடம் முறையிட்டது. என்ன முறையிட்டது? யா ரப்பி அக்கல பஹலி பஹலா, என்னில் சிலதை சாப்பிடுகிறது. அந்த அளவுக்கு நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. நெருப்பு கங்கு எரிகின்ற பொழுது பார்த்தால் ஒன்று மற்றொன்றை விழுங்குவதை போன்று நமக்கு காட்டித்தது. ஆனால் நரக நெருப்பு உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. அப்ப அந்த நெருப்பு எப்படி இருக்கும்? அதான் அந்த நரகம் சொல்கிறது, என்னில் சிலதை சாப்பிடுகிறது, விழுங்குகிறது, என்னால தாங்க முடியல என்று அந்த நரகம் முறையிட்டது. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அதீன லஹா பி நஃபஸைனி நஃபஸின் ஃபிஷ்ஷித்தாயி வ நஃபஸின் ஃபிஸ்ஸைஃபி, ஆண்டிற்கு 2 தடவை நீ மூச்சு விட்டுக்கொள். கோடை காலத்தில் ஒரு தடவையும் குளிர்காலத்தில் ஒரு தடவையும் நீ மூச்சு விட்டுக்கொள் என்று அல்லாஹ் நரகத்திற்கு அனுமதியை கொடுக்கும். கோடை காலத்தில் ஒரு தடவை மூச்சை விடுகிறது, குளிர்காலத்தில் ஒரு தடவை மூச்சை விடுகிறது என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், பஹுவ அஷத்து மா தஜிதுன மினல் ஹர், அந்த மூச்சு விடுவதினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தான் கோடை காலத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். கோடை காலத்துல கடுமையான வெப்பம் இருக்குத, இது நரகத்தின் ஒரு வெளிப்பாடு. வஅஷத்து மா தஜிதுன மின் ஜம்ஹரி மினஸ் ஜம்ஹரீர், குளிர்காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற உணர்கின்ற கடும் குளிரும் அந்த நரகத்தின் வெளிப்பாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். கோடை காலத்துல இன்னைக்கு அறிவியல் சொல்ல ஆரம்பித்து விட்டது, பகல் நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டை விட்டும் யாரும் வெளியே வருவது கூடாது. குறிப்பாக முதியவர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், இவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே வீட்டிற்குள்ளாலேயே இருக்க வேண்டுமே தவிர வீட்டை விட்டும் வெளியேறுவது கூடாது. ஏன்னா மயங்கி விழுந்துருவாங்க அல்லது சுருண்டு விழுந்து இறந்து விடுவார்கள். அதனால் அவர்கள் வீட்டை விட்டும் வருவது கூடாது என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்த்து வருகின்றோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டினார். ஒவ்வொரு நேர தொழுகையும் அதற்குரிய நேரத்தில், ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் அல்லாஹ்விற்கு பிரியமான காரியம் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடை காலத்தில் கோடையின் வெப்பம் தணிகின்ற வரையிலும்
நீங்கள் நுகரை பிற்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அப்ப கோடையினால், கோடை வெப்பத்தினால் முதியவர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏன் இளைஞர்கள் கூட பாதிக்கப்படுவார்கள். வாகனங்களிலே பயணிக்கக்கூடியவர்களும் சரிதான், தெருக்களிலே நடந்து செல்பவர்களும் சரிதான். கோடையின் வெப்பம், அதனால் அவர்களுக்கு பல வகையான இடையூறுகள் ஏற்படும் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அதே புகாரில 536வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதஷ்தத்தல் ஹர்ரு, வெப்பம் கடுமையாகிவிட்டால் ஃபஅப்ரிது பிஸ்ஸலா, வெப்பம் தணியும் வரை நுகரை நீங்கள் பிற்படுத்துங்கள். அதுக்காண்டி அசர் நேரம் வரைக்கும் பிற்படுத்திடக்கூடாது. நுகர் நேரம் மதிய நேரங்கள்ல கொஞ்சம் வெப்பம் குறைய ஆரம்பித்துவிடும். நுகர் நேரம் முடிவதற்குள்ளால் கடைசி நேரத்துல நாம நுகரை தொழுது கொள்ள. சில ஊர்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, பல ஊர்கள்ல நம்ம பார்க்கிறோம் நுகர் 1 மணிக்கு தான் வைப்பாங்க. ஆனா கோடை காலத்துல 1 மணிக்கு தான் உச்சமாக வெப்பங்கள் வெளியாகி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் யாரும் தொழுகைக்காக செல்ல முடியாது. அதனால சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா 2:30 மணி 3 மணிக்கு கூட நுகரை என்ன செய்வாங்கன்னா ஜமாத்து நடத்துவாங்க. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம். சில மதரசாக்கள்ல காலையோடு பாடத்தை நிப்பாட்டிடுவாங்க. மதிய நேரங்கள்ல மாணவர்களுக்கு ஓய்வு, வெளியே செல்லக்கூடாது, அறையில் தங்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து விடுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதஷ்தத்தல், கோடையின் வெப்பம் அதிகமாகிவிட்டால் ஃபஅப்ரிது பிஸ்ஸலா, நுகரை வெப்பம் தணிகின்ற வகையிலும் நீங்கள் பிற்படுத்து. ஏன் தெரியுமா? இன்ன ஹித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், அதாவது கோடையின் வெப்பமாகிறது நரகத்தினுடைய வெப்பக்காற்றின் வெளிப்பாடாக இருக்கும். நரகத்தினுடைய வெப்பக்காற்றின் வெளிப்பாடே இப்படி கடுமையாய் இருந்தா அப்ப நரகம் எப்படி இருக்கும்? நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் அவருடைய வேதனையை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அல்ல கோடை காலத்தில் நுகரை சற்று தாமதமாக ஜமாத்து நடத்துவது, தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் என்பதை இந்த ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் கோடை காலத்தின் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டும், சிரமங்களை விட்டும், ஆபத்துக்களை விட்டும் எல்லா மதத்தவர்களையும், சமுதாயத்தவர்களையும், எல்லா மனிதர்களையும், மற்ற ஜீவராசிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.